வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைல் பூண்டு காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வடச்சட்டியை காய வச்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 10 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் சிவக்க வறுத்துக்கோங்க. வறுத்த மசாலா பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. திரிச்ச பொடியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணுவோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை பொடிசாக வெட்டி அதோட சேர்த்து வதக்குங்க. இந்த பூண்டு தான் இந்த கிரேவிக்கே ஹைலைட்டு. வதக்கின பூண்டு கூட உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 10 முழுசாக போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக வெட்டி போட்டு அது கூட சேர்த்து வதக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகாலாம் வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போனதும் திரிச்சு வச்ச அந்த பொடியை இது கூட போட்டு நல்லா கிளறி எடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வெந்நீரில் போட்டு சுத்தம் செய்த காளானை 2ஆக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், காளானில் ஏற்கனவே தண்ணி விடும். அந்த இதிலேயே வச்சு அப்படி பிரட்டி எடுங்க. இப்போது காளான் வேகத்துக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு சில் தேங்காய், 10 முந்திரி பருப்பு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுத வெந்துட்டு இருக்க காளானோட சேர்த்து நல்லா கிளறுங்க. பச்சை வாசனை போனதும் மல்லி இலை தூவி இறக்குங்க. நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் விடலை, ஏன்னா காளானில் தண்ணி விடும், அந்த தண்ணியே கரெக்டாக வந்துடும். ஏன்னா தேங்காயிலையும் தண்ணி விட்டு அரைக்கிறனால எல்லாம் கரெக்டாக வந்துடும். கிரேவி பதத்தில் கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சுக்கு மோர் குழம்பு வச்சு செட்டிநாடு பூண்டு காளான் கிரேவியை சைடிஷாக வச்சுருந்தேன். இதை சைடிஷாகவும் வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சாதம் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.